பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருக்கு இணையான ஒரு தலைவன் இல்லை என்று பேசக்கூடிய நிலைதான் தமிழகத்திலே இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் மண்ணிலே ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை, ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஒரு ஆட்சியை அமைத்தவர் தான் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கும் கூட திமுகவை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய அடிவருடிகள் சிலரும் தலைவனுடைய புகழை, பெருமையை குலைக்கின்ற வகையில், அதை சீர்குலைக்கின்ற வகையிலே பல்வேறு விதமான பொய்யான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். கடந்த வாரம் திமுகவில் இருக்கிற ஒரு எம்பி பேசுகிறான், திமுக தாண்டா எம்ஜிஆரை அறிமுகப்படுத்தி எம்ஜிஆரை வளர்த்துச்சுன்னு சொல்கிறான். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் சொல்கிறானுங்க. அது போன்றவர்களுக்கு நாம் நிச்சயமாக பதிலடி கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் மாலை வணக்கம். மறைந்தும் மறையாமல் மனதிலே நிரந்தரமாக குடிகொண்டுள்ள மாணிக்க தலைவன், மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 38 ஆண்டுகள் ஆன நிலையிலும் இன்று தமிழகம் மட்டுமல்ல, கர்நாடகா, புதுச்சேரி, டெல்லி உட்பட பல்வேறு மாநிலங்களிலும், இதை தாண்டி கர்நாடகா, பிரான்ஸ், மலேசியா என்று பல நாடுகளிலும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய புகழ்மிகு விழாக்கள் நடைபெற்று வருவதை நாம் அறிவோம். அந்த வகையில் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் சூட்டும் விழா நடைபெற்று வருகிறது. அதனுடைய நீட்சியாக நம்முடைய அன்பு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது தீவிர பற்றுதல் கொண்டிருக்கிற அருமை தம்பி சிடிடி ராஜு அவர்கள் இன்று தன்னுடைய சென்னை தமிழ் ட்ரெண்டிங் பிரசன்ஸ் என்கிற இந்த யூடியூப் சேனல் நிறுவனத்தின் மூலமாக தலைவனுடைய 108வது பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார். இந்த 23ஆம் தேதியை ஏன் தம்பி தேர்ந்தெடுத்தார் என்றால், 1962ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு